யா டிமாண்டி காலனி 2. ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து 2015 ஒரு 9 இயர்ஸ் முன்னாடி வந்தது. ஸோ அதோட கண்டினியூஷன் வந்து எப்படி எடுத்திருப்பாங்க, அது கண்டினியூட்டி இருக்குமா, அந்த அளவுக்கு இது பேசப்படுமா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸோடு தான் நான் போனேன். ஸோ ஆப்வியஸாக காம்படிஷனுக்கு தங்கலான் ரகுதாத்தா நிறைய நிறைய ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. பட் இந்த படம் அந்தளவுக்கு காம்பீட் பண்ணுமா அப்படிலாம் ஒரு டவுட்டில் தான் போனேன். ஸோ அஜய் ஞானமுத்து இதுக்கு முன்னாடி சியான் விக்ரம் வச்சு கோப்ரான்னு ஒரு படம் எடுத்து ஸோ இட் வாஸ் அ மியர் ஃபெயிலியர். ஸோ அதுலேருந்து ஒரு மீண்டு வந்து இது எப்படி கொடுப்பாருன்ற மாதிரி ஒரு டவுட்டோடு தான் போனேன். அண்ட் 9 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 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 கொஞ்சம் பெரிய இன்டர்வல் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க, இப்போ ஹாரர் மூவிஸ் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி கனெக்ட் ஆகிறது கரெக்டாக இருக்கா? ஸோ அந்த மாதிரி நிறைய டவுட்டோடு தான் போனேன். அண்ட் தென் இதில் பிரியா பவானி சங்கரும் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போது ஒரு 1 வீக்காக வந்து நான் பார்க்குறது வந்து ட்விட்டர், இன்ஸ்டா எல்லாத்துலேயும் பிபிஎஸ் ஒன்றுத்தில் நடித்தாங்கன்னா அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகுதுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது பொய்யாக்கிற மாதிரி இருக்குது இந்த மூவி. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் சீன்லலாம் வந்து எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு நம்ம உயிரும் போயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் சாகிற மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க கதறி அழுகிற சீன்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ கதை எதை நோக்கி நகருது அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட்டோட செக்குலாக தான் அப்படியே வருது. ஸோ ஃபஸ்ட் பார்ட் முடியும் போது எப்படி முடிச்சிருந்தாங்கன்னா அருள்நிதி வந்து கீழே குதிக்கும் போது அந்த கம்பியில் குத்தி அந்த ஸ்பிரிட் வெளியே வந்திருக்க மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட்டில் இறந்து போன எம்எஸ் பாஸ்கர் வந்து தூக்கு மாட்டி தொங்கி இறந்து போயிருப்பார். ஸோ அதே மாதிரி பிரியா பவானி சங்கரோட லவ்வர் கம் ஹஸ்பண்டுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க இந்த மாதிரி தூக்கு மாட்டி இறந்துடுறாங்க. அது எதனால தூக்கு மாட்டி சாகுறாங்க, வை டிட் ஹீ டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டோட ஸ்பிரிட் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால ஒரு மாங்கோட உதவியோட அவங்க ஹஸ்பண்டோட ஸ்பிரிட் கிட்ட பேசுகிறதுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போவாங்க. ஸோ இது வந்து எனக்கு தில்லுக்கு துட்டு கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சு லைட்டாக. ஸோ அதில் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா சந்தானம் வந்து ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு அந்த ஆவி இருக்கிற உலகத்துக்கெலாம் போயிட்டு கரெக்டாக அந்த ஸ்பிரிட்டை கொண்டுட்டு வெளியே வருவாங்களா அந்த மாதிரி. இதில் அப்படி இல்லை, பட் அவங்க ஹஸ்பண்டோட ஸ்பிரிட் கிட்ட போய் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போகிறாங்க. ஸோ இந்த டைம்லைன் வந்து 2015 நடக்குது. ஸோ அப்படி போகும்போது ஆக்சிடென்டலாக அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு 2 ஆவி வருது. ஒன்று வந்து இங்கே கம்பியில் குத்தி இறந்து போகிற அருள்நிதி. ஸோ அந்த ஸ்பிரிட் வந்து சாகிற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் அந்த மாங்க் வந்து கம்பேக் தேர் இன்னும் 2 ஸ்பிரிட் வந்து உள்ளே வர மாதிரி இருக்குது, நீங்கள் வெளியே வாங்கன்ற மாதிரி ஏதோ சொல்கிறாரு. ஸோ பிபிஎஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருக்கும்போது 2 அருள்நிதியோட ஸ்பிரிட் வந்து வர மாதிரி இருக்குது. அண்ட் தென் ரிவீல் பண்ணுறாங்க தேர் ஆர் 2 அருள்நிதி. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் இறந்து போன ஸ்ரீனியோட ஆவி வந்து ஸ்ரீனிக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்கார். அவர் வந்து ரகுநந்தன், இவர் ஸ்ரீனிவாசன். ஸோ ரகுநந்தன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹீஸ் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன். ஸோ அந்த பிஸ்னஸ் மேனுக்கு 2 ஒய்ஃப் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒய்ஃபோட பையன் தான் ரகுநந்தன். அந்த ஃபஸ்ட் ஒய்ஃப்க்கு ட்வின் பிரதர் வந்து இவங்க, அந்த ரகுநந்தனோட ட்வின் பிரதர் தான் வந்து ஸ்ரீனி. ஸோ அவங்க அப்பா உயிர் எழுதி வைக்கும்போது 70% ஸ்ரீனிக்கும் 25% வந்து ரகுநந்தனுக்கும் வச்சதுனால ஸ்ரீனி எங்கே இருக்கான் அவனை போட்டு தள்ளிட்டு வி ஷுட் ரீக்ளைம் த அசட்டுன்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் கதை மூவ் ஆகுது. ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பிபிஎஸ் எப்படி ரகுநந்தனை மீட் பண்ணுறாங்க, எப்படி ஸ்ரீனியை கொல்லப்படுறதுலேருந்து எப்படி இவங்க காப்பாற்றுறாங்க, அண்ட் ஸ்ரீனி முழிச்சிக்கிறாரு, எப்படி முழிச்சிக்கிறாரு, அந்த கோமாலேருந்து எப்படி வெளியே வராரு. ஸோ ஆக்சுவலி வாஸ் இன் கோமா. ஸோ அவர் காப்பாற்றிடுறாங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் செத்த மாதிரி காமிச்சதை செகண்ட் பார்ட்டில் வந்து பிபிஎஸ் காப்பாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ கம்பியில் குத்திக்கு நிற்கிறப்போ பிபிஎஸ் வந்து காப்பாற்றி 6 இயர்ஸாக அவர் இன்டியூஸ்ட் கோமாவில் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அவர் பொழைச்சி அண்ணன் கோமாவுக்கு போயிடுறாரு. ஸோ எண்டில் வந்து ரிவீல் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டிமாண்டி காலனி ஹவுஸில் வந்து எவ்ரி 6 இயர்ஸ் ஃபார் 6th month and 6th date அந்த அப்படியே 666ஓட அந்த கேட்டகரி தான் வரும். ஸோ 666 இதை ஃபாலோ பண்ணி தான் கதை நகர்ற மாதிரி இருக்குது. ஸோ எவ்ரி 6 இயர்ஸ் 6 months 6th date அந்த ஜூன் 6th அன்னைக்கு யார் அந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அவங்கள பலி கொடுக்குற மாதிரி தான் அந்த டிமாண்டியோட வேலையாகவே இருக்குது. ஸோ இந்த பார்ட்டில் வந்து அந்த டிமாண்டி வந்து ஹீஸ் நாட் த ஃபைனல் ஆர்ட் ஆஃப் பீஸ். இங்கே வந்து அவரே வந்து இருக்கிற எல்லா இது வரைக்கும் செத்துப்போன எல்லாருமே ஒரு புக்கை படித்து டிமாண்டி வீட்டில் போய் மாட்டினது தான் கதை. ஸோ அந்த புக்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்சங் கிங் ஆஃப் அ ஃபாலன் கிங்டம். ஸோ இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் அவங்க படிக்கும்போது அந்த டிமாண்டி காலனிக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே அவங்களே வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கதையில் இந்த பார்ட் 2ல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 காலேஜ் கேர்ள்ஸ் வந்து
லைப்ரரியிலேருந்து ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸில் வந்து எப்படி காட்டியிருக்காங்கன்னா, அந்த லைப்ரரியன் தான் வந்து பலி கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது வந்து எப்படி கனெக்ட் ஆகுது, ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் எப்படி கனெக்ட் ஆகுது, ஸோ அந்த லைப்ரரியன் யார், எதுக்காக பலி கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஸோ வை ஹீ இஸ் டூயிங் தட் அப்படிங்கிறது தான் கோர் ஸ்டோரி. பட் அந்த லைப்ரரியனோட வேலை, அவர் வந்து ஏன் தலைமுறையாக இதை பண்ணுறாரு, எதுக்கு ஆளுங்களை சூஸ் பண்ணி இந்த புக்கை படிக்க வச்சு டிமாண்டி காலனியில் போய் பலி கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பார்ட்டில் வரும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஒர்த் அ வாட்ச். இது வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். அண்ட் தென் இது தங்கலானோட கம்பேர் பண்ணால் இது எனக்கு கொஞ்சம் எங்கேஜ் த்ரில்லராகவே இருந்துச்சு. தங்கலானோட டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா அப்படியே போகும். இது இட்ஸ் 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 சம்வாட் பெட்டர், சம்வே பெட்டர். ஸோ அஜய் ஞானமுத்து வந்து ஐ கேன் சே தட் he has given a good movie this time, and இது எல்லாருமே போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம்.